உங்களை இன்று சந்தித்திருக்கின்றேன். இந்த ஓராண்டு காலம் உங்களை சந்திக்க முடியாமல் கொண்டிருந்தேன். இந்த கரோனா பெருந்தொற்றால் உங்களை கடந்த ஓராண்டு காலம் சந்திக்க முடியாமல் துயரத்தில் இருந்தேன். இன்று எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கரோனா தொற்று இல்லை என்றால் எனக்கு ஒரு ஆசை, உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி பிடித்து தழுவ வேண்டும் என்ற ஆசை. அந்த வகையிலே இந்த மண்ணுக்கு வந்தவுடன் எனக்கு ஒரு புத்துணர்வு, மனதிலே எத்தனையோ உணர்வுகள். என்றைக்குமே உங்களுடைய உறுப்பினர் என் வாழ்க்கையில் முதல் தேர்தலில் போட்டியிட்டு எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நீங்கள் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இது நான் தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்ல மாட்டேன், மாநாடு என்று சொல்வேன். நல்லம்பள்ளியில் ஒரு மாநாடு, நம் கூட்டணியின் மாநாடு. பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நம்முன் நின்று கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். அவரை பற்றி நான் அதிக உங்களிடம் சொல்ல தேவையில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்றாக தெரியும். ஒரு விவசாயி, மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து இன்று உழைப்பால் உயர்ந்து உங்கள் முன் ஒரு வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என உங்களை அன்போடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே எழுச்சியோடு, வேகத்தோடு, வீரத்தோடு, வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, தாய்மார்களே, என் உயிரின் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கம். ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி வார்த்தை அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. வெற்றி வேட்பாளர் வெங்கடேஸ்வரன் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மிக எளிமையானவர். ஒரு வார்த்தை கூட அவர் யாரும் தப்பா பேச மாட்டாரு. இந்த அரசியலில் ஒரு பணிவாளர், ஒரு ஆங்கிலம் சொல்ல போனால் ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியன். ரொம்ப டீசென்டா, ரொம்ப நாகரிகமா, எல்லாருக்கும் நல்ல சகஜமா பழகி பேசி, யாரையும் திட்ட மாட்டாரு, யாரையும் தப்பா பேச மாட்டாரு. எல்லாமே ஒட்டுமொத்த யார் கேட்டாலும் வெங்கடேஸ்வரன் நல்லவர், நல்ல அமைதி, நல்லா இருப்பார், நல்லவர் தான். இந்த ஒரு வார்த்தை தான் வரும், வேற எதுவுமே வராது. அப்படிப்பட்ட நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள், அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்தில்
மீண்டும் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவார்கள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. இங்கே ஒரு விவசாயி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவார்கள். அதற்கு இந்த விவசாயி வெங்கடேஸ்வரன் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே எதிரணியில் இருப்பது திமுகவில் இருப்பது சட்டமன்ற உறுப்பினர். அவரை யாராவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது வந்திருக்கிறாரா? ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு சின்ன துரும்பு ஒரு திட்டத்தை இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். அதனால் நிச்சயமாக இந்த நல்லம்பள்ளி பகுதி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தர்மபுரி தொகுதி மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்களை நீங்கள் தேர்வு செய்தாக வேண்டும். நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், இது நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நமக்கு மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய கூட்டணி சமூக நீதி கூட்டணி, வெற்றி கூட்டணி, சமூக நீதி அடிப்படையை சேர்ந்த கூட்டணி. நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுடைய 40 ஆண்டு கால போராட்டம், 40 ஆண்டு கால தியாகம், எத்தனை சிறைகளை பார்த்திருக்கின்றோம், 21 உயிர்களை தியாகம். நமக்கு கிடைத்தது முதல் கட்ட வெற்றி. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனி ஒதுக்கீடு. இது முதல் கட்டம். வன்னியர்களுக்கு எப்படி தனி இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறதோ அதே போன்ற நிலையில் உள்ள மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு பெற்று தந்தாக வேண்டும். இதுவும் நமக்கு சமூக நீதி. இதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. கீழுள்ள அத்துணை சமுதாயங்களும் முன்னுக்கு வர வேண்டும். அதுதானே இயற்கை நீதி, அதுதானே சமத்துவம், அதுதானே சமூக நீதி. இதுதான் நம் கூட்டணி, இதுதான் நம் கூட்டணி, வெற்றி கூட்டணி. இந்த தேர்தலில் ஒரு பக்கம் விவசாயி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மறுபக்கம் ஒரு அரசியல் வியாபாரி மு.க. ஸ்டாலின். இந்த தேர்தல் ஒரு விவசாயிக்கும் அரசியல் வியாபாரிக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் விவசாயி அரசியல் வியாபாரி யார் வெற்றி பெற்றாக வேண்டும்? விவசாயி. விவசாயி நம்மில் ஒருவர், நம்மை போன்ற ஒரு விவசாயி. நிச்சயமாக ஒரு விவசாயி வெற்றி பெற்றாக வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வியாபாரி. அரசியல் என்பது அவருக்கு தெரியாது, சமூக நீதி என்றால் அவருக்கு தெரியாது, சமத்துவம் என்றால் தெரியாது, வரலாறு தெரியாது, சரித்திரம் தெரியாது, கணக்கு கூட தெரியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு தகுதி, கலைஞருடைய மகன். இந்த ஒரு தகுதிதான் அவருக்கு, வேற எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு. ஒரே ஒரு தகுதி, கலைஞருடைய மகன் ஸ்டாலின். அந்த ஒரு தகுதி மட்டும்தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய தகுதி ஒரு விவசாயி. நம்முடைய வெங்கடேஸ்வரனுக்கு மிகப்பெரிய தகுதி ஒரு விவசாயி. ஒரு விவசாயி, ஒரு விவசாயி, நம்மில் ஒரு விவசாயி இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்காகத்தான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றேன். உங்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். என் மக்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தம்பிகளை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த மண்ணுக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த மண்ணுக்கு நான் கடமைப்பட்டவன். எல்லா எதிர்ப்புகளும் மீறி என்னை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி எனக்கு தந்தீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நீங்கள் கொடுத்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் அதை நான் மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்திற்கும் நான் நன்றிகளும் பெற்றிருக்கிறேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம். வாழ்க்கையை உயர்த்த வேண்டும்.
இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நோக்கம். அதற்காகத்தான் எத்தனை போராட்டங்கள் நாம் செய்திருக்கின்றோம். இங்கே இந்த மாவட்டத்தில் எவ்வளவு நீர் பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று என் தலைமையிலே எத்தனை போராட்டம். வெங்கடேஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும். எண்ணேகோல் புதூர் தும்பல் அலி திட்டம் போராட்டம் அறிவித்து போராட்டம் செய்து விழிப்புணர்வு செய்து இன்று முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடந்தது. நம்முடைய வெங்கடேஸ்வரர் சொன்னது போல ஜெகநாதன் கோம்பை திட்டம் 3.5 கோடி ரூபாய் அங்கே ஒதுக்கீடு செய்து வேலைகள் முடிந்துவிட்டு இந்த மழையிலே தண்ணீர் வந்திருக்கிறது. 5 பஞ்சாயத்திற்கு தண்ணீர் வந்திருக்கிறது. இதுதான் வளர்ச்சி. இதே போன்று சேனைகால் திட்டம் என்று அந்த பகுதி மொரப்பூர் பகுதியில் இருக்கிறது. ஆனைமடுவு திட்டம், பொதியின் பள்ளம் திட்டம், தொப்பையார் திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எத்தனை திட்டங்களை நாம் முதலில் குரல் கொடுத்து போராடி இன்று அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடந்து என்னுடைய நோக்கம் இந்த மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு இளைஞர், ஒரே ஒரு என் தம்பி கூட பக்கத்து மாவட்டமோ பக்கத்து மாநிலத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது. இந்தியே வேலை, இந்தியே இருக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் நம் லட்சியம், நம்முடைய கனவு. இதற்காகத்தான் 72 ஆண்டு கால கோரிக்கை மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் 19 முறை மத்திய அமைச்சர்களை சந்தித்து அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி சண்டை போட்டு போராடி அடிக்கல் நாட்டி அமைச்சர் மிகப்பெரிய விழா நடந்தது. அடிக்கல் நாட்டி இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கொரோனாவால் கொஞ்சம் தாமதமாக நடந்தது. ஆனால் அதை விடமாட்டேன். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே இணைப்பு அது என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை. அந்த நிச்சயமாக அதை திட்டத்தை நிறைவேற்றுவேன். என் கடமை. இந்த நல்லம்பள்ளியில் சிப்காட், நல்லம்பள்ளியிலே சிப்காட், இந்த மண்ணிலே சிப்காட் வர வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் செய்திருக்கின்றோம். முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற 1200 ஏக்கர் அறிவித்த வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் என்னுடைய தம்பிகள் எங்கேயும் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்கு போகாது. இங்கேயே வேலை. எல்லாவற்றுக்கும் மேல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம். இதற்கு ஊரூராக நாம் சென்று 10 லட்சம் கையெழுத்து வாங்கி முதலமைச்சரிடம் கொடுத்து விளக்கி சொல்லி இதற்கு என்னென்ன நன்மைகள் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். முதலமைச்சர் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். நிதியை மத்திய அரசிடம் பெற்று தருகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது என்னுடைய வேலையாகவும் நான் பார்க்கின்றேன். இந்த ஒகேனக்கல் காவிரி ஒகேனக்கல் தர்மபுரி மாவட்டத்தில் உபரிநீர் திட்டம் இது இந்த தேர்தலுடைய உறுதி கிடையாது. நான் இந்த தேர்தலுக்கு வாக்குறுதி அப்படிலாம் என்னுடைய அரசியல் உறுதியாக நான் சொல்றேன். என்னுடைய அரசியல் காலத்தில் உறுதி அது. இது தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை. என்னுடைய அரசியல். This is not a election promise. This is my political promise. என்னுடைய அரசியல் உறுதி. திட்டத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன். அதற்கு நம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த 5 தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறது. இங்கே நம்முடைய வெங்கடேஸ்வரன் பெண்ணாகரத்தில் நம்முடைய மாநில தலைவர் தியாக செம்மதிரி ஜி.கே. மணி அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பாலக்கோட்டிலே அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார்கள். பாப்பிரெட்டிப்பட்டியிலே கோவிந்தசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அரூரிலே சம்பத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கே தர்மபுரி பெண்ணாகரத்தில் மாம்பழம் சின்னத்திலும் அங்கே மீதி 3 தொகுதிகள் இரட்டை இலை சின்னம். நம் கூட்டணி 5 தொகுதியிலும் இந்த மாவட்டத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும்.
இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி 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 தான் எனக்கு முதன்மை கடமை. முதன்மை கடமை. இங்கே நான் சொல்லியிருக்கின்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே தகுதி, கலைஞருடைய மகனுக்கு எந்த தகுதி. நம்முடைய முதலமைச்சருக்கு தகுதி விவசாயி. விவசாயி அது மிகப்பெரிய தகுதியா நான் பார்க்கின்றேன். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுங்கள். நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு முடிவு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சிக்காரர்களை யாரும் நம்புறது கிடையாது. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரர்கள் நம்புறது கிடையாது, திமுக நிர்வாகிகளை நம்புறது கிடையாது. யார் நம்புறாரு ஸ்டாலின் தெரியல? பீகாரில் இருந்து வந்த ஒரு பிரசாந்த் கிஷோர், ஒரு ஹிந்திக்காரர், கிட்டத்தட்ட 700 கோடி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா 1000 கோடி ரூபாய் கொடுத்து, கூலிக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்து என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும். ஸ்டாலின் கனவு. ஸ்டாலின் திமுக கட்சிக்காரர்களை நம்பல, திமுக தொண்டர்களை நம்பல, திமுக நிர்வாகிகளை நம்பல. ஆனா பீகாரில் இருந்து வந்த ஒரு இந்திக்காரர் பிரசாந்த் கிஷோர் 1000 கோடி ரூபாய் கூலிக்கு கொடுத்து, இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? இதற்காகவா நாங்க அரசியல் வந்திருக்கிறோம்? இது அரசியல் கிடையாது, இது அரசியல் கிடையாது. அதாவது இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, திமுக காரங்க அப்படியே கோபத்துல இருக்காங்க. யார் மேல? ஸ்டாலின் மேல. இந்த தேர்தலில் திமுக காரங்களும் நமக்கு வாக்களிக்க போறாங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்லி கொடுக்கிறேன். அது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த போராட்டத்தில் அப்படிதான் மனநிலையில் இருக்கு. ஸ்டாலின் பீகாரில் இருந்து வந்த பிரசாந்த் கிஷோரை நம்புகிறார். ஆனால் நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம், விவசாயிகளை நம்பி இருக்கின்றோம், பெண்களை நம்பி இருக்கின்றோம், பாட்டாளிகளை, தொழிலாளர்களை, நெசவாளர்களை, இளைஞர்களை, மாணவர்களை, அரசு ஊழியர்களை உங்களை நம்பி இருக்கின்றோம். அதற்காகத்தான் இங்கே மிகப்பெரிய வெற்றி நம்முடைய வெங்கடேஸ்வரன், நம்முடைய வெற்றி வேட்பாளர். உங்களில் ஒருவர், ஒரு விவசாயி இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு அண்ணனாக உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். மாஸ்க் போட்டுக்கிறேன். நான் பேசுறப்பதான் மாஸ்க் கழட்டி இருக்கிறேன், உள்ள போனா மாஸ்க் போட்டுப்பேன். நீங்க எல்லாம் எனக்கு எல்லாத்தோட முக்கியம் உங்களுடைய உடல் நலம். நீங்க நல்லா இருக்கணும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு பத்திரமா இருங்க. இந்த கொரோனா காலத்துல அந்த செய்தியோடு நம்முடைய வெங்கடேஸ்வரன் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் அன்போடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.